ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ABB ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேங்க் தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. லிங்க் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே என்னுடைய இன்வைட் கோட் நம்பர் வந்துடும். இங்கே ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து லாகின் பேஜுக்குள்ளே போகும். லாகின் பேஜில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது உள்ளுக்கு வந்துடுங்க. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பாருங்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 600, மினிமம் வித்ட்ரா 200. சரிங்களா? வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கொடுத்துட்ருவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மையிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 100 ரூபா வந்து அவங்களே இது கொடுத்துட்றாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் வேணாலும் ஆப் பண்ணிக்கிங்க, இல்லை வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா பேக்கேஜ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2000 ரூபா பேக்கேஜ் இருக்குது. 600 ரூபா பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி 150 ரூபா 10 நாளைக்கு ஒர்க் ஆகும். 10 நாளில் வந்து உங்களுக்கு இன்கம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 5000 ரூபா இருக்குது, 10000 ரூபா இருக்குது. எல்லாமே 10 நாள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், 50000. என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி இது பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி செக்கின் மூலிமா உங்களுக்கு வந்து டெய்லி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. நான் செக்கிங் பண்ணனால வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லை அப்படின்னா ஷோ ஆகும். சரிங்களா? ரீசார்ஜ் பண்ணுறாங்கிறது ஆப்ஷனை பார்க்கலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள் ரீசார்ஜுன்றது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செலக்டில் மினிமம் வந்து 600 ரூபா. நீங்கள் 600 கொடுத்தோன்னே ரீசார்ஜ்னு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகுங்க. நீங்கள் அடுத்தது கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேராக அடுத்தது பேமெண்ட் ஷோவுக்கு இதுக்கு போயிருங்க. இதில் பாருங்கள், நீங்கள் பேடிஎம்மில் பண்ணுறீங்களா, ஃபோன்பேயில் பண்ணுறீங்களா, இல்லை ஜிபேயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஃபோன்பேவா ஜிபேவான்னு பாருங்கள். ஜிபே கொடுத்துட்டு நான் வந்து ஜிபேயில் பண்ணுறேன். ஜிபேயில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது டைரெக்டாக ஜிபேக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ ஜிபேயில் உள்ளுக்கு வந்துருச்சு பாருங்கள். டைரெக்டாக அடுத்தது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பே இது கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஐ ஹவ் பெய்டுன்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்களா, இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டன் ஆயிடுச்சு. 1 to 5 நிமிட்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், சக்ஸஸ்னு வந்துடும். சரிங்களா? இது மைண்டும் ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள். மினிமம் அமௌண்ட் 600 ரூபா, வித்ட்ரால் வந்து 200 ருபீஸ் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அக்கௌண்ட் இஸ் நாட் பீன் ரிசீவ்டு வித்தின் ஆஃப் அண்ட் 1 ஹவரில் வந்து சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரெஃபரல் பண்ணாலுமே 100 ரூபா ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்தது 5 மெம்பர் இது பண்ணிங்க அப்படின்னா 380 ரூபா. 30 மெம்பர் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 2000 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரெஃபரலில் வந்து பயங்கரமான ஒரு இன்கம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே 700 ரூபா வந்து ஃபஸ்ட்டு 100 ரூபா வந்து பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் 700 ரூபா வந்துருச்சு. இதை வந்து நான் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட் பேஜுக்கு வந்தோடனே இந்த இது வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகுங்க. இங்கே பாருங்கள் கீழே வந்து பை நவுன்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த பை நவ் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்ச்சேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்தது பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மை இதில் போய் பாருங்கள், இங்கே வந்து 100 ரூபா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களோட டீம் ரெஃபரல் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது பாருங்கள். உங்களுக்கு வந்து லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இது பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 சப்ஸ்கிரைபர் வந்து 100 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணிக்கலாம். அடுத்து ரீசார்ஜ் பண்ணுங்க, 5 பேர் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 380 ரூபா உடனே வேலெட்டில் வந்துடும். இங்கே பாருங்கள் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணி ரெஃபரல் பண்ணிடுங்க. ஓகேங்களா?
நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூ. 200 இருந்ததுன்னா அங்கே பாருங்க இதான் வந்துருச்சு பார்த்தீங்களா. ரூ. 200 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகிருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வித்ட்ரா கொடுத்துட்டு இங்கே ரூ. 200 வந்ததுக்கப்புறம் இங்கே பேங்கோடைய டீட்டெயில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க பார்த்தீங்களா, கீழே வந்து கிளிக் டு ஆட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்குடைய டீட்டெயில் கேட்கும். பேங்க் டீட்டெயில் கேட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 24 மணி நேரத்தில் வந்து அமௌண்ட் வந்துடும். சரிங்களா. இங்கே பாருங்கள் மை பேங்க்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய இது கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு இதெல்லாம் பண்ணிக்கிங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.